மாணவர்களுக்கு வணக்கம். மாணவர்களே, நாம் இன்றைய காணொளி வகுப்பில் இயல் 3 மொழி முதல் எழுத்துகள், மொழி இறுதி எழுத்துக்கள் குறித்த இலக்கண பகுதியை பார்க்கவிருக்கிறோம். சென்ற காணொளி வகுப்பில் ஒளி பிறந்தது என்ற துணைப்பாட பகுதியை நாம் பார்த்தோம். இன்றைய காணொளி வகுப்பில் மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துகள் குறித்து நாம் பார்க்கலாம். மாணவர்களே, இந்த இலக்கண பகுதியை நாம் ஏற்கனவே காணொளி வகுப்பில் தெளிவாக பார்த்தோம். அதாவது லைவ் கிளாஸில் நிறைய உதாரணங்களுடன் நாம் பார்த்தோம். இருப்பினும் இன்றைய காணொளி வகுப்பில் இந்த இலக்கண பகுதியை மீண்டும் ஒரு முறை நாம் பார்க்கலாம். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துகள். தமிழ் எழுத்துகள் மொத்தம் 247 என்பது நமக்கு தெரியும். அதில் உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18, உயிர்மெய் எழுத்துகள் 216, ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தம் 247 எழுத்துகள் உள்ளன. இதில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் என்றால் உயிர் எழுத்துகள் 12. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துகளும் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துகள். அடுத்து முதல் எழுத்தாக வரும் உயிர்மெய் எழுத்துகள் வரிசையை நாம் பார்க்கலாம். க, ச, த, ப, ந, ம. இதில் உயிர்மெய் எழுத்து வரிசை என்றால் கா என்றால் க, கா, கி, கி, குக்கு, கெ, கே, கை, கொ, கோ, கௌ. கா முதல் கௌ வரை. அதேபோல் சா முதல் சௌ வரை, தா முதல் தௌ வரை, பா முதல் பௌ வரை. இதேபோல் நா மற்றும் மாவும். அப்பொழுது உயிர்மெய் எழுத்துக்கள்ல மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்றால் க, ச, த, ப, ந, ம. இந்த எழுத்துகள் மொழிக்கு முதலில் வரும். அடுத்து முதல் எழுத்தாக வரும் உயிர்மெய் எழுத்துகள், அதாவது அதற்கான உதாரணம் காட்டு கௌவரை, கடல், காகம், கிளி, கீரி, குரங்கு, கூடை, கெடு, கேள்வி, கை, கொடு, கோலம், கௌதாரி. இது கா வரிசைக்கான, கா முதல் கௌ வரை இருக்கக்கூடிய வரிசைக்கான உதாரணங்கள். இப்போ பாருங்க, இந்த கா முதல் கௌ வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த சொல்லின் முதலாவதாக வந்திருக்கும். இதே போல்தான் சா முதல் சௌ வரை சங்கு, சாயம், சிலை, சீப்பு, சுகம், சூடு, செடி, சேவல், சைகை, சொட்டு, சோதனை. அடுத்தது சௌமி. மாணவர்களே, அடுத்தது தாட்டு தௌ, தம்பி, தாகம், திணை, தீது, துணை, தூது, தெரு, தேடு, தையல், தொடு, தோகை, தவுக்கு, தௌவை. இதேபோல் நா வரிசைக்கான உதாரணங்கள். மாணவர்களே, இன்னும் விளக்கமான தகவல்களை நாம் லைவ் கிளாஸில் நேரடி காணொளி வகுப்பில் பார்த்தோம். இதேபோல்தான் நா முதல் நவ் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு சொல்லின் முதலாவதாக வந்திருக்கும். நடை, நாகம், நிலா, நீலம், நுங்கு, நூறு, நெல், நேற்று. அடுத்தது நை, நொடி, நோய். அடுத்தது நௌவி. இதேபோல்தான் பா முதல் பௌ வரைக்கும் படம், பாகம். அடுத்தது பிறவி, பீடு, புகழ், பூட்டு, பெட்டி, பேச்சு, பை, பொடி, போட்டி. அடுத்தது பௌர்ணமி, பௌவம் அப்படின்னு சொல்லலாம். அது பாருங்க, வடச்சொல் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். அடுத்தது மா முதல் மௌ வரை மலர், மாடு, மின்னல், மீன், முயல்.
அடுத்தது மூட்டு, மெட்டி, மேடை, மைனா, மொட்டு, மோர். அடுத்தது மவுக்கு பாருங்க, மௌவல். மாணவர்களை கவனியுங்கள். ஞா அதாவது காங்காச்சா எழுதுவோம் இல்லையா, கா, ஞா, யா, வா. காவுல கா, காவுல இந்த காவும், ஞாவுல பாருங்க ஞ, ஞா, ஞே, ஞோ. யாவில் ய, யா, யு, யூ, யோ, யௌ. அதே போல் வாவுல பார்த்தோம் அப்படின்னா வா, வா, வி, வி, வே, வே, வை. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவனிங்க. ஞா, உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். ஞா, ஞமலி, ஞாயிறு, நிமிரு, நெகிழி, நொல்கு. இதே போல் சொல்லில் முதலில் வரக்கூடிய எழுத்துகள் இதெல்லாம். இப்போ பாருங்க, யா பாருங்க, யவனர், யார், யுகம், யூகம், யோகம், யௌவனம். ஒரு வார்த்தையில் முதலாவதாக வரக்கூடிய எழுத்துக்கள் வண்டி, வாகை, வினை, வீணை, வெள்ளி, வேலை, வைகை, வௌவால். இப்பொழுது நாம் சொல்லின் முதலாவதாக வரக்கூடிய எழுத்துக்கள் குறித்து பார்த்தோம். மாணவ செல்வங்களே, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். மெய் எழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வராது. இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடிய 18 மெய்யெழுத்துகளும் மொழிக்கு முதலில் வராது. இது மட்டுமின்றி உயிரெழுத்து வரிசையில் ட, டன்னகர ந, இடையின ர, வகரலகர ழ, சிறப்புலகர ழ, பொதுலகர ழ இந்த எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. அடுத்து ஆயுத எழுத்தும் ஒரு சொல்லின் முதல் எழுத்தாக வராது. அப்போ ஞா வரிசையில் 7 எழுத்துகள், யா வரிசையில் 6 எழுத்துகள், வா வரிசையில் 4 எழுத்துகள். இந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தோம்னா அது போக நாம் இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எழுத்துக்கள் போக ஒவ்வொரு வரிசையிலையும் மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள், ஃபஸ்ட்டு சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தோம், அப்புறம் வராத எழுத்துக்கள் எது அப்படின்றத பார்த்தோம். இப்போ சொல்லின் கடைசியாக வரக்கூடிய எழுத்துக்கள், இந்த உயிரெழுத்துக்கள் 12 உயிர் மெய்யாக மொழிக்கு இறுதியில் வரும். உயிர்மெய் அதாவது இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ உயிர்மெய்யாக சொல்லின் இறுதியில் வரும். மொழிக்கு இறுதியில் வாரா எழுத்துகள் என்றால் வராத எழுத்துகள். உயிரெழுத்துக்கள் 12 ஆ முதல் ஔ வரை இருக்கக்கூடியதும் ஆயுத எழுத்து ஒன்றே. மெய்யெழுத்துக்களில் இக், எச், இட், இத், இப், இர், இங் இந்த 7 எழுத்துக்களும் உயிர்மெய்யில் ஒன்று கா அப்படின்ற எழுத்தும் மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துகள், மிடில் இடையில் வரக்கூடிய எழுத்துகள் என்றால் கவனியுங்கள் மாணவர்களே. இடையில் வரக்கூடிய எழுத்து எது அப்படின்னு கேட்டால் மெய்யெழுத்துகள் 18 சொல்லின் இடையில் வரும். மெய்யெழுத்துகள் 18 சொல்லின் இடையில் வரும். இடையில் மட்டும்தான் வருமாங்க மேம் அப்படின்னு கேட்டால் மெய்யெழுத்துக்கள் இறுதியிலும் வரும். ஆடும், பாடும், ஓடும் சொல்கிறோம் இல்லையாப்பா, மன்னன் இந்த மாதிரி இறுதியிலும் வரும். இருந்தாலும் மெய்யெழுத்துக்கள் 18 மெய், அங்கே ஒரு சில எழுத்துக்கள் தான் பார்த்தோம், இங்கே 18 மெய்யெழுத்துக்களுமே சொல்லோட கடைசியில் வரும். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபெடை என்றால் என்ன என்பது குறித்து உயர் வகுப்புகள், அதாவது உயர் வகுப்பு என்றால் 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு இப்படி உயர் வகுப்புகளில் அந்த அளபெடை குறித்து பார்க்கலாம். கெடுப்பதூவும்
இந்த மாதிரி அளபெடையில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லோட இடையில் வரும். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த காணொளி வகுப்பில் சந்திக்கலாம். மாணவர்களே, இந்த காணொளி வகுப்புக்கான பயிற்சி வினாக்களை நான் உங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப் மூலம் அனுப்புகிறேன். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.